எத்தடி என்னதுயா என்னது அது மேல மைச்சட்டு அது மேல பக்கம் நிலைமையா ஆமா இந்த மாதிரி மைச்சட்டு பக்கம் நிலைமை அமைஞ்சா நான் மாசத்துல 60 நாள் ஆடுவேன் மாசத்துல எத்தனை நாள்ல 60 நாள் மாசத்துல 60 மாசத்துல 30 நாள் தானே நீ கூட்டிக்கிட்டே நாளை குறைச்சு விட்டாங்க போல கூட்டிக்கிட்ட நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க சரி உங்களுக்கு 30 நாள் கணக்கு நான் பகலையும் கூத்தாடுறது ஏன்னா இந்த இடத்துக்கு பேருன்னா அந்த இடத்துக்கு பேருங்கண்ணே அப்படி கேள்வி சொல்றேன் இதுக்கு பேரு கூத்தாட்டம் கூத்தாட்டம் அதுக்கு பேரு குத்தாட்டம் குத்தாட்டமா சரி அந்த ஆட்டம் ஆன்லைன் வச்சுக்க சரி இடமா இருக்கு கைமா இருக்கு எசகத்துக்கு ஆகி போயிடும் ஆமாண்ணே அதுல ஒரு பாடல் தெரியுமா சொல்லேன் தெரியாது கமாம்பே பேட்டோட கட்டப்பா புள்ளது வாயை திறந்தா அடிப்பீங்க பண்றது வாயை திறந்து அடிக்கிறீங்களா ஆமா இருக்கட்டும் நாளை ஆரம்பிச்சாச்சு சரி பப்புனு கார வெளியில வந்தாச்சு நாளை பார்க்க கூட்டம் வந்துருக்கா இல்லையா என்னது கூட்டம் என்ன நம்ம அவுத்து பாருங்க அவுத்து பார்த்தா 50,000 கடை இல்ல கலட்டி விட்டாது பாருங்க கலட்டி விட்டா 1 லட்சம் ரூபாய் கடை வரும் கடை வந்துருச்சா அண்ணே அண்ணே இந்த மங்கள கண்ணு இருக்குல்ல ஆமா அதை கழட்டி விட்டு பாருங்க கூட்டம் இருக்குதா கூட்டம் இருக்குனே பாப்போம் பாருங்க என்னையா கூட்டமையோ என்ன மனதை கொள்ளைகளும் கூட்டம் அருமையான கூட்டம் இப்படி கூட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்க எனக்கெல்லாம் விடிய வரல கிருன்னு இருக்கும் என்னதுனே மனசு சரி மனசு நல்லா இருந்தாதான் தொழில் பண்ண முடியும் கண்ணாடி போடுறதா தெரியல ஆமா நீ போட்டுக்கணே போட்டுக்க பாப்போம் செத்துப்போனுக்கு சித்தப்பா மாதிரியே இருக்கிறையா சரி நம்ம போயிட்டு இருக்கலாமே தள்ள தள்ள தள்ளி பாப்போமே சரி எப்படி இல்ல ஆனாகி பெண்ணான பழனி எப்படி பொண்டாட்டிக்கு ஒழுக வப்பாட்டிக்கு வடிய நல்லா படிங்க பொண்டாட்டி ஒழிக வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒழிகங்கிறியா ஆமா நீ எல்லாம் நல்ல சாப்பிட சாவியா ஏன்னு பொண்டாட்டி ஒழிகவா ஆமா நீ செஞ்சாலும் செய்யாட்டிய என்னங்க ஆனா வீட்டு வேலைனே சரி பார்த்தாலும் பார்க்காட்டிய அது என்னங்க வரவு செலவு கணக்குனே சரி போட்டாலும் போடாட்டிய அது என்னங்கய்யா அதானே சம்பாரிச்சு பணம் சரி கடைசி வரைக்கும் கடைசியில வேலைக்கு இப்ப நல்லா இருக்கிற ஒரு வேலை காலைல ஏதாவது ஒண்ணு ஆகி போயிருன்னு வச்சுக்க சரி செத்து போயிடுறேன்னு வச்சுக்க ஒரு பேச்சுக்கு சக்கரை நக்கரா அப்படிதான் ஒரு பேச்சுக்கு சரி நீ செத்து போயிடுறேன்னு வச்சுக்க யாரு ஜாலியா இருப்பா பொண்டாட்டி தான் ஜாலியா இருக்க யாரு சொன்னது அப்படின்னு ஊர் உலகமே சொல்லுது இப்படி சொல்லிதாங்க தமிழ்நாட்டு ஆம்பளை கூட வீணா போனது சரி ஒரு விஷயம் தெரியுமா என்னைக்கு கிழக்கு திரும்பி ஒரு பொம்பளை கழுத்துல தாலியை கட்டுறோமோ அன்னைக்கு இருந்து என்னைக்குங்க ஆசை 20 நாள் மோகம் 30 நாள் அடேங்கப்பா 90 நாள் சரி அந்த காலத்துல அப்பா இப்ப என்ன தெரியுமா நடக்குது ஆசை 6 நாள் மோகம் 3 நாள் இன்னும் கொஞ்ச நாள்ல 6 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும் 9 மணி நேரம் சரி அப்படியே ஒரு வேளை கல்யாணம் ஆயிருது சரி கொண்டாடிய மருமதை எங்க கூட்டி போவான் எங்க கோயில் குளத்துக்கு சாமி குள்ள கூட்டி போவான் எதுக்கு குளத்துல வந்து தள்ளி விட்டு வரது தானே சாமி கும்பிட சரி ஒரு வேளை கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போறீங்க சரி போற வழியில கொண்டாட்டி நகை கடையை பார்க்கான் ஆமா நகை கடையில இந்த மாதிரி டோலக்கம் பொங்க அது லோலாயி வேணாயி லோலாக்கு லோனாக்கு பார்த்தோடனே கேட்க ஆரம்பிக்கும் சரி நம்ம என்ன நினைப்போம் என்ன நம்ம கொண்டாட்டிக்கு புதுசு நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னா கடனை உடனே வாங்கி கொடுப்போம் சரி அதுல இருந்து அறுக்க ஆரம்பிக்கிற கொண்டாட்டு செத்தடிக்கு ஆரம்பிக்கும் அதுக்கு தான் அந்த அருவேணு பேரா ஒரு விஷயம் தெரியுமா சொல்லு நல்லா வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டி இருக்கிறேன் அடேங்கப்பா நாங்களாம் கடன்ல இருக்கோம்னே காரணம் என்ன தெரியுமா சொல்லு கொடுக்கல் வாங்கல சரியா இருக்கேன் கொடுக்கல் இருக்க
பாரு மட்டுமே இருக்காங்க பிரச்சனை இல்ல அப்பதான் நம்ம முன்னேற முடியும் சரி பொண்டாட்டியும் நல்லா இருக்கட்டும் ஒப்பாட்டியும் நல்லா இருக்கட்டும் சரி ரெண்டு வண்டி வச்சு ஓட்டுவோம் சரி எந்த வண்டியில ஆயி லீகேஜ் புகைய குப்புன்னு தள்ளுதோ சரி அதை ஓர கட்டி நல்ல வண்டியை ஓட்டுவோம் அந்த வண்டியை அடி தள்ளுதுன்னா வேற வண்டியை மாத்துவோம் ஆனா அந்த வண்டி ஆயிரம் ஒழுகுது அப்புறம் 3 ரோட்ல உட்காந்துட்டு கொட்டம்பு ரெண்டுந்தவள் ரெண்டு பேரும் ஆமா பொண்டாட்டிய வாழ்க பொண்டாட்டிய வாழ்க பொண்டாட்டி அவப்படிய முன்னிய வாழ்க வண்ணத்தை காலையில தொழிலுக்கு மொட்டை முட்டி வந்த கொடுத்து கைலாச போனவற்ற வண்ணத்தை தாய்மார்களே நண்பர்களே நாடக கலை ரசிக பெருமக்களே இவ்வூர் நாடகமக்கலை அவர்களே ஊர் தலைவர் அவர்களே மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற காவல் காப்பதற்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களே மற்றும் கோவிலில் ஆண்டு கொண்டிருக்கும் பூசாரி அவர்களே எதையா ஆட்டுறாரு சரி கோயில் பூஜாரி தவறாவே நினைக்க கூடாது சரி சரி கோயில் பூஜாரி காலையில குளிச்சு முடிச்சு வருவார் எந்திரிச்சு வந்தானே திறப்பாரு எதை திறப்பாரு கோயில் கதவத்தை சரி திறந்த உடனே காட்டுவாரு எதனே காட்டுவாரு தீவிரத்தனை தட்டங்க சரி காமிச்சோடனே கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு கையில புடிச்சுக்கிட்டே ஆட்டுவாரா மணியப்பா சரி சரி மணியில 2 வகை மணி இருக்குது சரி உன் அந்த மாதிரி பெருசா இருக்கும் சரி மேல தொங்கிட்டு இருப்பாங்க சரி நடுவுல ஒரு கைத்தை கட்டி விட்டுருப்பாங்க மாடு அதை முடிச்சுட்டு ஆட்டுவாங்க எதை புடிச்சிட்டு அந்த கைத்தை முடிச்சுட்டு அந்த மணிக்கு பேர் என்ன அதுக்கு பேரு மேல வந்து தொங்குதா தொக்கு மணி மகர மணி அதுக்கு பேரு ஆலய மணி அப்புறம் மக்கா ரங்கமணியா அது நீ வச்சிருக்கிற பொம்பளை பெரியா சொல்லாத அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சிட்டு கொடுக்குவாரு சரி அந்த மணிக்கு பேர் என்ன அது வந்து கை குலுக்கல் மணி அதுக்கு பேரு பூஜா மணி பூஜை செய்யற பூஜை மணி பூஜை மணி கோயில் பூசாரிக்கு முதல்ல கொடுக்கணும் கோயில் பூசாரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் இவர்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் புத்தானத்தைச் சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தியுமாகிய நைனா கோபி அவர்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 மற்றும் இந்த நாடகத்தை அன்புள்ளவர்கள் சிவன் புல்லட் கபாடி குழு வெண்ணைக்கோட்டை என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நம்ம போயிட்டோமா தோழர்கள இந்நாடகத்தில் நடிகை இருக்கும் எஸ்.எம். குமரேசன் பப்பன் பல காமெடி யூடியூப் புகழ் அவர்களுக்கு 7 புல்லட் கபடி குழுவின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் புகழ் கே நைனா கோபி அவர்களுக்கு மிருதங்கன் தோலாக் அவர்களுக்கு 7 புல்லட் கபடி குழுவின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. எஸ் மணிவேல் ஆல்ரவுண்டர் யூடியூப் புகழ் தமிழ்நாடு சிறப்பு யூடியூப் புகழ் அவர்களுக்கு 7 புல்லட் கபடி குழு சார்பாக கொண்டாடப்படுகிறது. பி எம் தங்கராஜ் ஹார்மோனியம் பின்பாட்டு யூடியூப் புகழ் அவர்களுக்கு 7 புல்லட் கபடி குழுவின் சார்பாக கொண்டாடப்பட்டு கௌரவிக்கப்படுகிறது. சிந்தாமன் நடிகர் பி ராஜி அவர்களுக்கு 7 புல்லட் கபடி குழுவின் சார்பாக கொண்டாடப்பட்டு யூடியூப் மணியண்ணன் அவர்களை 7 புல்லட் கபடி சார்பாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வா 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 தூக்கி விடுறதுல பெரிய ஆளு இந்த நாடகத்தை நமது நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் MKM லைவ் மணி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்கள் 7 புல்லட் கபாடி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணனுடைய விருப்பத்திற்காக ஊரணக்கு
என்னத்தையா கொடுக்கறதா கொடுக்கறது பெருசா கூடிய வணக்கத்தை கொடுத்தையா. வணக்கம். ஏன் தெரியுமா? ஏன்? நீங்க 4 பேருக்கு எனக்கு தெய்வம். தெய்வம் ஆனா நம்ம தலைவருக்கு தெய்வம் யாரு? உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்? அவங்க முதலாளிகள், நம்ம தொழிலாளிகள். தொழிலாளிகள் தொழில் செய்ய வந்திருக்கிறோம். ஆமா. முதலாளிகள் வந்து நம்ம கிட்ட வேலையை வாங்கணும். கண்டிப்பா. வேலை வாங்குறத விட்டுப்புட்டு சரி பப்புட்டான்னு செஞ்சே பப்பரக்கான தூங்க கூடாது. ஆமாங்க. தூங்குனீங்கன்னா தண்ணி போட்டு எழுப்புவேன். எந்த தண்ணி? குடியாரப்ப நல்ல வேலையா போச்சியா? அந்த தண்ணி நினைச்சியா? அந்த தண்ணி எல்லாம் வேலை இல்லைன்னு 2 கேன் வச்சிருக்கிறாங்க தண்ணி. பச்சை தண்ணி. நான் ஒரு வாட்டர் கேன் வச்சிருக்கிறேன். சரி. அதுல பாரு மூடியில 3 ஓட்டை போட்டுருக்கிறேன். யாராவது தூங்குனீங்கன்னா தண்ணியை நிரப்பி கொண்டு வந்து பிழிச்சு நான் எழுப்பிட்டுருவேன். ஆமா. யார தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருப்போம். கண்டிப்பா. முந்தா நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னையா? தெரியுமா தெரியாதா? சங்கத்துல பேசலையா? பேசலையா? நீ சங்கத்து பக்கம் போகல. போறதே இல்ல. இந்த கோபி கேட்டிருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். முந்தா நாள் என்ன விஷயம் நடந்துச்சுன்னு கேளு. என்னங்க? பாதியா இந்த காளியாப்பட்டி பக்கத்துல இருந்து ஒரு 10-15 பேர் என்னை தேடி வந்துட்டாங்க. சரி. எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். சரி. ஆனா எப்படிங்க ஊரை கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க அவங்க. எப்படி? தம்பி இந்த செல்போன்ல வருதுல்ல பூக்குல. ஆமா. பூகுல். என்னது? பூகுல். அதான் பூகுல். அட பூகுல். என்னது? அண்ணே பூகுல். பூகுல். பூவா? அவங்க பூவுல பார்த்து கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொன்னாங்க. சரி. சரி வந்தது வந்துட்டீங்க. என்னையா விஷயம்னு கேட்டேன். சரி. சரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற நாட்டாமக்காரரு காரை விட்டு இறங்கினாரு. சரி. போய் பார்க்கற நாட்டாமக்காரருக்கு இத்த தண்டி. என்னது அது? மீச அவ்வளவு பெரிய மீச. மீச. வச்சுட்டு இறங்கும் நான் முன்னாடி ஐயா வணக்கம் அப்படின்னு. சரி. வாங்க தம்பினாரு. என்னையா விஷயம்னு கேட்டேன். சரி. தம்பி உங்களை நாங்க வாழ்க்கைக்குள்ள பார்த்தோம். வாழ்க்கை பிள்ளையா? ஓடிட்டு இருக்கு இல்லையா? யூடியூப். அது யூடியூப்பா? ஆமா ஆமா. அவரு வாழ்க்கைக்குள்ள தான் சொன்னாரு. அதுல பார்த்தோம். சரி. அருமையா நடிச்சிருக்கிறீங்க. சரி. உங்ககிட்ட நாடகம் பேசுறாங்க வந்திருக்கேன் தம்பினாரு. ஐயா ஊர்ல இருந்து போன் பண்ணி இருந்தா நானே பேசியிருந்திருப்பேன். இவ்வளவு தூரம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். சரி. இல்ல தம்பி நேர்ல பார்த்து பேசுறது நல்லதுன்னாரு. சரி வாங்க போலான்னு டீ கடைக்கு கூட்டி போயிட்டேன். சரி. அங்க போனோடனே எல்லாரும் டீயை சாப்பிடுறாங்க. சரி. சாப்பிட்டு முடிஞ்சோடனே நாட்டாமக்காரர் பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி எங்க ஊர்ல நாடகம் வச்சதே கிடையாது. ஆமா. எங்க ஊர் மக்கள் நாடகம் பார்த்ததே கிடையாது. இல்ல. அருமையான நாடகம், புது நாடகம் என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. சரி. நான் சொன்னேன் ஐயா புது நாடகம் ஒண்ணு கூட வரல. எல்லாமே பழைய நாடகமா தான் இருக்குது. ஆமா. ஊருக்காரங்க என்ன ஆசைப்பட்டு கேக்குறீங்களோ சரி அந்த நாடகத்தை போட்டு தரேன்னு சொன்னேன். நாட்டாமக்காரர் சொன்னாரு எப்படி வட்டி திருமணம் போட்டு கூட தம்பினாரு. சரி போட்டுக்கலாம் ஐயா அப்படின்னு. எவ்வளவு தம்பி செலவு வரும்னு கேட்டாரு. என்னையா பெருசா செலவு வந்துட போகுது. ஆமா வெறும் 60,000 வந்தா போதும் அப்படின்னு. சரி வெறும் 60,000. வெறும் 60,000. சரி
நம்ம உச்சரிக்கிறதுல தான் இருக்கு. ஆமா ஆமா 60,000 அப்படின்னா பெருசா பெருசா தெரியும். தெரியும். ஆமா 60,000 சிம்பிளா தெரியும். 60,000 சொன்ன உடனே சரி. 5,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. சரி. அட்வான்ஸ் கொடுத்தோடனே நான் கேட்டேன், ஐயா அட்வான்ஸ் வாங்குறது பெருசு கிடையாது, பெருசு இல்ல. நாடகம் வைக்கிறதும் பெருசு கிடையாது, பெருசு கிடையாது. நாடகம் பார்த்தா கூட்டம் வருமா? வருமா? ஏன் தெரியுமா அதை கேட்டேன்? ஏன்? ஒரு கலைஞனுக்கு என்ன முக்கியம்? கூட்டம் நம்ம முன்னாடி இருக்கலாம். கூட்டத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு ஆர்வம். கை தட்டினா ஆர்வப்படுத்தலாம். ஆமா. நான் கேட்டோடனே நாட்டாமக்காரர் சொன்னாரு, சரி என்ன தம்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, என் ஊர்ல வந்து பாத்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னாரு. சரி சரிட்டு நானும் காரைக்குடியில பார்ட்டிய போட்டேன். சரி காரைக்குடியில போட்டு கூட்டிட்டு போறையா ஊருக்கு போனா அருமையான சாப்பாடு. அருமையா சாப்பாடு சீன கட்டினா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி பப்புனுக்காரன் வெளியில வந்து பாக்குறேன், கூட்டம்னாலும் கூட்டம் அடங்கப்பா ஒரு 5,000 10,000 பேர் இருப்பாங்க. அடே சாமி. ஆனா அந்த ஊரு கட்டுப்பாடே நமக்கு தெரியல. சரி எல்லாருமே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிதான், கலர் துணியே போடல. இல்ல அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னய்யா? வேற நம்ம ஊருக்காரங்க கூட பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஏன்? ஆனா அந்த ஊருக்காரங்க யாருமே பக்கத்துல உட்காரல. இவங்க ஊர்ல உட்காந்து நாடகம் பார்த்தாங்க. கண்ணுக்கு எட்டுன மாதிரி. சரி எங்க உட்காந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன, நமக்கு என்ன? நாடகத்தை ரசிச்சா சரின்ட்டு சரி நானும் டான்ஸ்கார அப்படியே சனிமூலையில போட்டு கும்பிடுறேன். சனி மூலையில் போட்டு கும்பிடுறியா? கும்பிட்டு தள்ளிட்டு இருக்கிற 1:30 மணி வரையில சரி கும்பிடுறேன்னு நீ தவற. நான் அப்படியே தான் நினைச்சேன். ஆட்டம்மா அப்படி சொல்லியா? சனிமலை வாட்டத்தான் கொட்டையே போட்டுருந்தாங்க. சரி அதனால அந்த பிள்ளைய போட்டு கும்பிட்டு தள்ளிட்டு இருக்கிறேன். சரி மணி 1:30 ஆயிடுச்சு. ஆஹா மணி 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்மளே ஆடிட்டு நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அந்த வள்ளியம்மா வெளியே தள்ளி விடுவோம். சரி அப்படின்னு வள்ளியம்மா வெளியே தள்ளி விட்டேன். அந்த அம்மா வெளியில வந்து குயில் மாதிரி பாடுறாங்க. கூவுது. குயில் கூவுறது அந்த அம்மா கூவல, பாடுது. அந்த மாதிரி குரல் பலம் பாடுது. பாடிட்டு இருக்காங்க. சரி சரி இந்த அம்மாவா பாடிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆமா நாரதருக்கு இந்த அம்மாவுக்கு ரொம்ப இழுத்து விடுவோம். சரி அப்படின்னு நாரதையும் வெளியே தள்ளி விட்டேன். சரி நாரதருக்கும் வள்ளிக்கும் பயங்கரமா தர்க்கம் நடக்குது. சரி என்னால உள்ள இருக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்? நாரதரை நான் சந்திக்கணுமே. ஆமா ஆமா நானும் நாரதர வேஷம் போட்டு வெளியில வர்றேன். எனக்கும் நாரதருக்கும் பயங்கரமான தர்க்கம் ஓடுது. சரி ஓடிட்டு இருந்தாலும் எனக்கு ஆர்வம் கூட எங்க இருக்கு? எங்க? கூட்டத்து மேலவே முன்னாடி. ஏன் தெரியுமா? இருக்குதா போயிடுச்சா? போயிடுச்சா? பார்த்தா கூட்டம் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஒண்ணு கடிக்க கூட போகல. என்னடா இவ்வளவு ஆர்வமா நாடகத்தை ரசிக்கிறாங்க. ஆமா சரி இந்த ஊரை என்ன பண்ணணும்? ஆமா முருகனை வெள்ள நான் தள்ளுவோம். நம்ம முருகனை எத்தனை மணிக்கு விடுவோம்? நம்ம எப்போ 5 மணி 5 மணி. ஆமா ஆனா அன்னைக்கு நான் 3:30 விட்டுட்டேன். பாரியா? ஆனா உள்ள போய் தேர்வு முருகன் போடுறவரை ஆளை காணும். வாங்கிட்டு படுத்துக்காந்தாரு. சரி போய் எழுப்பிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனேன். சரி கதவை திறந்து போட்டுட்டு முருகன் போடுறவர் 2 காலையும் தூக்கி கதவை பேசிட்டு படுத்திருந்தாரு. சரி நான் போனே தட்டி விட்டு எழுப்பிட்டேன். எதை? அவரை எதையா? இல்லையா தட்டி விட்டு எழுப்பு. தூங்கினவரை தட்டி விட்டு எழுப்புனையா? சரியா? அவரு எங்களுக்கு வந்து பவுடர் போட்டு வெளியில வந்துட்டாரு. சரி வெளியில வந்து பயங்கரமா பாடிட்டு இருக்காயா. எனக்கு சும்மா இருக்க முடியல. ஏன் தெரியுமா? இந்த கூட்டம் இருக்குதா போயிடுச்சா? பாக்கலான்னு வெளியில எட்டி பார்த்தேன். ஆர்வம் அங்க இருக்கு. அப்படியே இருக்காங்க. அடுத்து அவர் வேடனா வந்தாரு. சரி வேடனா வந்தா நான் போய் மறிக்கணுமே. ஆமா ஓடுதுவாருனாலும் நானும் கொண்டு போய் என்னடி ஓடுதுன்னு மறைச்சுக்கிட்டேன். சரி எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஐயா ஐயா நான் போய் பவுடர் அழிச்சிட்டேன். லேசா பழன்னு விடியுது. அவரு வந்து அப்பதான் அடையாளம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி விடிஞ்ச உடனே எனக்கு உள்ள இருக்க முடியல. இப்ப நல்லா விடிஞ்சிருச்சு. ஆமா வெளியில போய் கூட்டம் இருக்குதா இல்லையா பாக்கலாம் அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு என்னையா ஒரு 2000 செம்பிளி ஆடு கட்டி கிடந்துச்சு. தெரியல நான் வெள்ளையா இருக்கவன் ஆளுகதான் இருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டு நாங்க ஆட்டம் குமரி தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். விடிஞ்சு பார்த்தா செம்பிளி ஆடு பட்டிக்கு முன்னாடி கொட்டையை போட்டுட்டு ஊருக்காரங்க கூட வீட்டுல போய் தூக்கிட்டாங்க. நாடகம் முடிஞ்சிச்சு. நாட்டாமக்காரர் பணம் கொடுக்க வந்தாரு. சரி திரும்ப 60,000 கொடுத்தாரு. என்னையா 5,000 அட்வான்ஸ் வாங்கிருக்கோமே. அதான் நான் சொன்னேன் ஐயா 5,000 அட்வான்ஸ் வாங்கிருக்கேன் 55,000 வந்தா போதும் அப்படின்னு. சரி இல்ல தம்பி வச்சிருக்கு அப்படின்னாரு. காரணம் சொல்லுங்க என்னையா? அப்பதான் நாட்டாமக்காரர் சொன்னாரு தம்பி எங்க ஊர்ல வந்து செம்பிளி ஆட்டை பார்த்துட்டு நாடகம் ஒரே குரூப் நீங்க அதனால 5,000 சேர்த்து வச்சுக்கோங்க தம்பி அப்படின்னா. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஊருக்கு நாடகமெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா பாக்குறதுக்கு கூட்டம் போறது இல்ல. நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தான். ஊர்ல எல்லாமே குறிப்பு. சரி இன்னைக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கும். ஒரு பாறாங்கல் அதுல 15 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நாடகம். நம்ம ஊர்ல அருமையான கூட்டம். போன வருஷமும் அந்த கூட்டம் குறையில, இந்த வருஷமும் குறையில. வருடம் எங்களுக்கு வாய்ப்பளித்தீர்கள் என்றால் வருஷம் 100 பங்கு ஆடுறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போயிட்டு இருக்கோம். முனியாண்டி சுவாமிதனை
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் வண்டிக்கோட்டை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி கோவில் சித்திரை வருட பிறப்பினை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இங்கு நடக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது சிவன் புல்லட் கபாடி குழு மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ மதுரை பாண்டி என்று சொல்லக்கூடிய காதல் காவியம் கலந்த புண்ணிய புராண பக்தி நாடகம். இந்நாடகத்தில் பங்கேற்று நடிக்கக்கூடிய நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களின் விவரம் சிம்ம குரலுக்கு சிங்க நடைபோட்டு வெட்டு மரசு கொட்டி தமிழகம் வெட்டு மரசு கொட்டி வரும் அந்த புரிய அருமை சகோதரர் என் அருமை ஏபி குணா அவர்கள் இவரகமலையில் வெள்ளைச்சாமி அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகிறார். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் வாழுகிறார். சுந்தர தமிழிலே பாட்டு செய்து பிஞ்ச இடங்களில் உறவாடி தமிழகம் வெட்டுமரசு கொட்டி வரும் அங்குரிய அருமை சகோதரி ஏபி பூபதி ஸ்ரீ அவர்கள் இவரகமலையில் வெள்ளையமானாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகமாயி சமயமுறத்தாயே நாட்டு மக்களும் நல்லா சுட்டு தமிழகம் வெட்டுமரசு கொட்டி வரும் அங்குரிய அருமை சகோதரர் கருமலையைச் சேர்ந்த எம்பி சின்னதுரை அவர்கள் இவரகமலையில் சேதுபதி பின் பாண்டிமணியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத சகோதரர் எம் மணிகண்டன் அவர்கள் இவரகமலையில் ஜல்லிக்கட்டு காளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகம் வெற்றி வரும் அங்குரிய அருமை மாமா பி எம் தந்தராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். சத்தியமான சீலம் ஜனங்கள் எல்லாம் புகழவீரம் நேதாஜி பாதையிலே சிவந்த முத்து ராமலிங்க தேவர் எங்கே 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 முக்குளத்தை வீர சிங்கம் மரணமான செய்தி கேட்டு மனங்களானோ இந்த மலர்ந்த முகத்திற்கானோ இதற்குள்ளாக மாறி விட்டார்
ஏக்கத்தோடு இருந்து சடங்குகளும் செய்து வந்தார். மந்திரி ராமலிங்க மதுரை முத்து தேவரையாவும் ராமமூர்த்தி தங்கமணி ராமமூர்த்தியும் வந்துதான் இருக்கு. ஐயனுக்கு விட்ட துயரம் கொஞ்சம் உண்மையிலுமே தேவரையா அவர்கள் அவருடைய சொத்து பந்த அத்தனையும் அவருக்கோ அவருடைய சொந்த பந்தத்துக்கோ எழுதி வைக்கல. எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்காக தானம் செய்த ஒரே ஒரு மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்த ஐயா யாருன்னு கேட்டா முத்துராமலிங்க ஐயா மட்டும்தான். ஏன்னா ஐயாவுக்கு மட்டும்தான் தேசிய தலைவர் என்ற பட்டம். எத்தனையோ தலைவர்களுக்காக தேசிய தலைவர் பட்டம் யாருக்காவது கிடைச்சிருக்கா? கிடையாது. காரணம் என்னன்னா ஐயா மட்டும்தான் அவருடைய சொத்து பத்திரம் மட்டும் இல்லாம அவர் கல்யாணம் பண்ணிக்கல. யாருக்காவது தெரியுமாங்க? அவருக்கு கல்யாணமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவரு முருகனுடைய பரம பக்தன். கல்யாணம் எனக்கு வேண்டாம், என் நாட்டு மக்கள் நல்லா இருந்தா போதும். இன்னொரு விஷயம் இதுல வேற ஏதாவது தெரியல. கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் எலெக்ஷன் நிற்கும் பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா,
ஆடு மாடு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா அவர்கிட்ட ஆடு மாடு இல்ல. தேவரையா பார்த்தாருடே அவனுக்கு நான் லாட்டை பிடிச்சி கொடுத்து அவனுக்கு ஒரு ரசீதை போடுறான். அப்ப நான் ரசீதை போட்டு எலெக்ஷன்ல நிக்க வச்சது யார் அப்படின்னா தேவரையா மட்டும்தான். அதான் உண்மை. அதற்கு பிறகுதான் கக்கன் ஐயா வந்தாரு. இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்க. ஆனா முதலில் காமராஜ் ஐயாவை வந்து முதலமைச்சர் ஆக்கினது யாருன்னு கேட்டா தேவரையா மட்டும்தான். ஐயா அவர்களுடைய நாமம் என்றுமே தமிழகத்திலே அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். ஐயா வாழ்க, ஐயாவுடைய நாமம் வாழ்க. பாசத்திற்குரிய 7 புல்லட் இளைஞரின் சார்பாக உண்மையாலுமே நல்ல போன் பண்ணி சொன்னாங்க. இது மாதிரி தேவர் பாட்டு கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது தேவர் பாட்டு இருந்தாலும் முயற்சி பண்ணி ஒரு நாள் முழுவதும் அந்த ஒவ்வொரு வரிகளாக எடுத்து சத்தியமாக எழுதி கொண்டு வந்தேன். கூட இருந்தாலும் சரி குறைச்சிருந்தாலும் சரி தயவுசெய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு மன்னிக்கும். நன்றி நன்றி நன்றி. 100 ரூபாய் எங்களுக்கு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. கண்ட வணக்கம். கோயிலுக்கு பரமாத்திய மன்னன் மேலங்க வித்தவான் என்ற பெயர் பெற்று தமிழகம் வெற்றிவர் சொல்லி வரும் அந்த புரிய அருமை சகோதரர் புத்தானந்தத்தைச் சேர்ந்த கே நயனா கோபிநாத் அவர்கள் அருமை மகன் எஸ் மணிவேல் அவர்கள் ஆள் ரவுடனை இசைப்பார்கள்.
ஆ